ஊடகங்கள் உள்ளிட்ட அரங்கத்தில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கங்கள். முதல்ல தயாரிப்பாளர் திரு முத்துக்குமரன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். காரணம், காலகாலமாய் தமிழ் சினிமாவில் தடம் மாறிய படங்களை, வழக்கமான தடத்தில் இல்லாமல் ஒரு புது படங்களை எடுத்த படம். நீங்கள் மனசுக்குள்ள 4 படம் யோசிச்சு பாருங்க, அதில் 3 படம் புது ப்ரொடியூசர் எடுத்த படமாக தான் இருக்கும். தொடர்ந்து தொழில்முறை தயாரிப்பாளர்களால் புதிய படங்களை செய்வதில் ஒரு தயக்கம் இருக்கும், புதிய களங்களை தொடுவதில். அதனால எப்பொழுதும் புதிய தயாரிப்பாளர்கள் வருவது இயக்குநர்களைப் போல வரவேற்கக்கூடியது. அந்த வகையில் புதியதாக வந்து முத்துக்குமார் அவர்கள். நான் இந்த டைரக்டர் குழந்தை வேலப்பனை பற்றி டீ கடை கதை ஒன்று தான் வச்சுருந்தேன் மேடையில் பேசுகிறேன். நான் வந்து வேறு தாமதம் வந்தால் சிங்கமொழி ரொம்ப நேரமாக பேசிக்கிட்டு இருந்தோன்னே, நல்ல வேறடா சிங்கமொழி இந்த ஏரியாவை தொடலை போல இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருந்தா, நான் வர்றதுக்கு முன்னாடி அதை பற்றி ரொம்ப நீட்டாக விரிவாக பேசிட்டார் போல இருக்கு. அதனால் குழந்தை வேலப்பன் வந்து எனக்கு வந்து டீ கடை நண்பன், இயல்பு மாறாத ஒரு ஆள். இந்த நிகழ்ச்சிக்கு கூப்பிடும்போது கூட விடாமல் திருப்பி வந்துருங்கண்ணே அப்படின்னு என்னை அண்ணன் சொல்லி கூப்பிட்றது ரொம்ப கொஞ்சம் பேர் தான் சினிமாவில். அதில் ஒரு ஆள் குழந்தை வேணும். அதனால் தம்பி கூட கண்டிப்பாக வந்துருன்னு நான் வந்தேன். இன்னொரு முக்கிய காரணம், யுவன் சங்கர் ராஜா மேலே எனக்கு ஒரு மாறா காதல் உண்டு எப்போவும். ஏன்னா என்னுடைய முதல் படத்துக்கு அவர் தான் இசையமைப்பாளர். அப்புறம் அந்த படம் நடைபெறலை. அதன் பிறகு நாங்கள் இருவரும் சேர்வதற்கான வாய்ப்பே வரல. வாய்ப்பே வராதனால சேராத காதல், அதனால அது மாறா காதலாக இன்னைக்கு இருந்துகிட்டே இருக்கு. அதனால வந்து நான் கண்டிப்பாக வந்து நினைச்சேன். கதாநாயகி சுவாதியை பற்றி தொகுப்பாளர் சொல்லிட்டு இருந்தாங்க. தொகுப்பாளர் தான் காம்பேர்மா தொகுப்பாளர் சொல்லிட்டு இருந்தாங்க. தொகுப்பாளர் வந்து அவங்க ரொம்ப அழகு சுப்பிரமணியம். எனக்கு சுவாதி எதில் அழகுனா 24 நார்த்து காதல் மலையாள படம் இருக்கீங்க, அந்த படம் பார்க்கணும். சுவாதிக்கு அவ்வளவு அழகு அந்த பொண்ணு. பொதுவாக தமிழில் வந்து பெண்ணைத்தான் அழகுன்னு சொல்லுவாங்க, ஆனால் திருத்தம் தான் சொல்லுவாங்க. அப்படி தமிழ் சினிமாவில் நான் பார்த்த திருத்தமான கதாநாயகத்தில் ஒருத்தன் கிருஷ்ணாங்கிறதுனால எனக்கு கிருஷ்ணாவே ரொம்ப பிடிக்கும். அளந்து இருக்கிறது இருக்குல்ல, கண்ணு மூக்கு அப்படின்னு. எனக்கு கிருஷ்ணா வந்து அலிபாபாவில் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் கழுகு, அதுக்கப்புறம் யாமரிக்க பயமே, இந்த 3 படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்னடா இவ்வளோ பிரமாதமாக படத்துக்கு படம் வளர்ந்து நல்லா நடிக்கிறான் அந்த பையன் நினச்சி கொடுத்து, ராஜேந்திரனை பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு அந்த நடிப்பு உங்கள் அப்பா சேகர் சார்ட்டு வந்திருக்கு. விதை ஒன்று போட்டால் சொர ஒன்று முளைக்காதுன்னு அப்போ தான் எனக்கு தெரிஞ்சு. காரணம், இந்த குடும்பத்தில் வந்து அடுத்த விஷ்ணு மட்டும் தான் பாக்கி. ஏன்னா நடிக்கிறது தொடங்குனது விஷ்ணு தான். இப்போ விட்ட 2 பேர் நடிச்சுட்டு இருக்காங்க, அவர் மட்டும் நடிக்காமல் இருக்காரு. அதனால நீங்களும் கூடிய சீக்கிரம் நடிக்கணும்னு வாழ்த்துறேன் கூட. குடும்பமாக நடிச்சா சிறப்பாக இருக்கும். அண்ணன், தம்பி, அப்பா எல்லாரும். இந்த படம் வந்து ஆடியோ ரிலீஸ் வந்து போன வாரம் திட்டமிட்டு இருந்தாங்க, இசை வெளியிட்ட. அப்படி தான் தம்பி சொல்லியிருந்தாங்க என்கிட்ட. ஏன் போன வாரம் வந்து திடீர்னு அதுக்கு ஒரு நாள் முன்னதாக ஃபோன் பண்ணி, அண்ணன் இந்த மாதிரி தியேட்டர் வேற ஒரு படம், பெரிய படம், அது ரிலீஸ் பண்ணணுமா, அதனால நம்மளை தள்ளி வச்சுக்க சொல்லிட்டாங்கன்னு எனக்கு ஒரே குழப்பமாயிட்டேன். என்னடா படம் வெளியிடுறதுக்கு தானடா தேட்டர் கிடைக்காம இருந்துச்சு, இப்போல்லாம் ஆடியோ ரிலீஸுக்கே தேட்டர் கிடைக்காம இருந்துச்சான்னு நினச்சேன். இல்லை அவங்க கேட்டாங்க, நான் விட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னா. எனக்கு இப்போ நாலடியாரில் ஒரு பாட்டு யாக்கை பற்றி எல்லாரும் சொல்லிட்டே இருந்தீங்க இல்லையா. யாக்கை என்பது உடம்பு தான், உடம்பு ஒரு அர்த்தம் தான். அப்படின்னா உடம்புனா என்ன? அப்போ ஏன் யாக்கை? தமிழில் ஒரு பொருள் தர 2 சொல் கிடையவே கிடையாது. 2 சொல்லு தான் 2 பொருள். உடம்பு என்பது உயிர் இல்லாமல் கூட இருக்கலாம், ஆனால் யாக்கை என்பது உயிரோடு இருக்கிறதுக்கு பேர் தான், உயிரோடு இருக்க உடம்புக்கு பேர் தான் யாக்கை. உயிர் இல்லாட்டினா அது யாக்கை இல்லை, உயிர் கூட இருக்கிறது தான் யாக்கை. உயிர் இல்லாமல் தான் அது உடம்பு, உடம்புன்னு சொல்லலாம். அதனால உயிர் கூட இருக்க ஒரு சொல்லு அந்த யாக்கைங்கிற சொல்லு. அந்த சொல்லை பற்றி யோசிக்கும் போது எனக்கு நாலடியாரில் ஒரு பாட்டு வந்துச்சு. பாட்டு ஞாபகத்துக்கு வந்துச்சு. யாக்கையை யாப்புடைத்தா பெற்றவர். யாப்புடைத்தா ரொம்ப உறுதியா உடம்ப. யாக்கையை யாப்புடைத்தா பெற்றவர் தாம் பெற்ற யாக்கையால் ஆய பயன் கொள்க. யாக்கை மலையாடும் மஞ்சு போல் ஏறி தோன்றி நிலையாது நீர்த்து விடும் ஒரு பாட்டு. அர்த்தம் என்னன்னா, தமிழ் பாட்டுங்கள்லாம் அர்த்தம் சொல்லணும்ல, இதுதான் புரியாது தமிழ் பாட்டு. யாக்கையால் யாப்புடைத்து, உடம்பு ரொம்ப உறுதியான உடம்பு இருந்துச்சுன்னா அந்த உடம்பால் என்ன பயன் தெரியுமா? அந்த உடம்பால் என்ன பயனா, பிறருக்கு நன்மை செய்யணும். அந்த உடம்பு செஞ்சாதான் அந்த உடம்பால பயன். ஏன்னா இந்த உடம்பு மலையாடும் மஞ்சு போல், மலை மேல மிஸ்ட் இருக்குல்ல, மஞ்சுனா மிஸ்ட், அந்த சொல்ல இழந்துட்டோம் தமிழ்ல. நம்ம மஞ்சுனா மிஸ்ட் மலையாளத்தில் வச்சிருக்காங்கன்னு சொல்ல. மலை மேல இருக்க மஞ்சு போல ரொம்ப சீக்கிரம் மறைய போறதுல அந்த யாக்கை. அதனால உனக்கு உறுதியான உடம்பு கிடைச்சா முடிஞ்ச வரையும் அடுத்தவனுக்கு நல்லது பண்ணுன்னு சொல்றதான நாலடியாருடைய பாட்டு. எனக்கு தெரிஞ்சு இந்த யாக்கை செஞ்ச முதல் நல்லது, பிற படத்துக்காக தன் படத்துடைய ஆடியோ ரிலீஸை விட்டு கொடுத்து, பரவாயில்ல நீங்க வாங்க நாங்கள் அப்புறம் வந்துக்கிறோம்னு சொல்றது. உயிர் போட இருக்க ஒரு படம் மட்டுமே தான் விட்டு கொடுப்பாங்க, விட்டு கொடுப்பவர்கள் மட்டுமே பெற்றுக்கொள்கிறார்கள். எல்லா வளமும் பெற வேண்டும் இந்த குழுவினர் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி.